இன்ஜினியரிங் பற்றிய விளக்கங்களை வழங்கி சென்ற சாஜித் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக பிஎஸ்சி ஃபிஷரைஸ் அண்ட் மெரைன் சயின்ஸ் கற்கைநூறி தொடர்பான விளக்கங்களை வழங்குவதற்காக விரிவுரையாளர் மிஃப்ராஸ் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். பிஎஸ்சி ஃபிஷரிஸ் அண்ட் மரைன் சயின்ஸ் இதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஏழாவது சேர்ந்த எஜுகேஷன் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட் அசோசியேஷனுக்கு முதல்ல நன்றி தெரிவித்தவனாக நாங்கள் நேரடியாக சப்ஜெக்டுக்கு போகலாம். நான் வந்து முகமது முனவர் மிஃப்ராஸ் ஹுசைன், ஃபிஷரிஸ் அண்ட் மெரைன் சயின்ஸ் 2017 பேஜ் ஓசன் யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு இப்போ நேஷனல் எக்வாகல்ச்சர் குரூப்பில் ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் பயோஸ்டேட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்வாகல்ச்சர் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, முதல்ல நாங்கள் ஃபிஷரிஸ் அண்ட் மெரைன் சயின்ஸில் அப்படின்னா என்னன்ற விடயத்தை முதல்ல நாங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அதனால ஃபிஷரிஸ் அண்ட் மெரைன் சயின்ஸ்னா ஃபிஷரிஸ்னா ஸ்டடி ஆஃப் ஃபிஷ் அண்ட் ஃபிஷரிஸ், இது இரண்டையும் பற்றி படிக்கிறது தான். அது மட்டும் இல்லை, அதாவது மீனையும் மீன் பிடியையும் பற்றி படிக்கிறது, அதோடு சேர்த்து நீர்வாழ் உயிரினங்களை பற்றி, அடுத்தது நீர்வாழ் உயிரினங்களை எப்படி வளர்க்குறது, இது மாதிரி விடயங்களை படிக்கிறது. அடுத்தது மெரைன் சயின்ஸ்னால் கடலில் இருக்கிற உயிரினங்கள், கடல் வாழ் உயிரினங்கள். அடுத்தது மட்டும் இல்லாமல் கடலில் இருக்கிற விஞ்ஞான ரீதியான விடயங்களை பற்றி படிக்கிறது. உதாரணத்துக்கு கடலில் இருக்கிற நுண்ணங்கிகள் இருந்து கடலில் எப்படி பாதுகாக்கிறன்ற விடயங்கள் வரங்காட்டியும் எல்லா விஷயமும் படிக்கிறது தான் இந்த மெரைன் சயின்ஸில் இருக்குது. அதனால் ஃபிஷரிஸ் அண்ட் மெரைன் சயின்ஸ்ன்றது இவற்றை ரெண்டையுமே இணைஞ்சு உயிரியல் ஐக்கியலும் ரசாயனவியல் ஐக்கியலும் அல்லது கடலியல் ஐக்கியலும் இவை அனைத்தையும் சேர்த்து படிக்கிற ஒரு பாடமாக தான் இந்த ஃபிஷரிஸ் அண்ட் மெரைன் சயின்ஸ் அமைய போகுது. இதில் என்னென்ன சப்ஜெக்ட் நாங்கள் படிக்கிறோம்ன்ற விஷயங்களை நாங்கள் ஒன்றாவது தெரிஞ்சுக்கணும். அப்படியே பார்த்தா ஒன்றாவது வந்து கடல் உயிரியல் மற்றும் சூழல், அதாவது ஃபிஷ் பயாலஜி மெரைன் பயாலஜி அண்ட் எக்கோலஜி, இதுகளை பற்றி படிக்க போகிறோம். அடுத்தது மீன்பிடி தொழில்நுட்பங்கள், ஃபிஷரிஸ் டெக்னிக்ஸ், இதில் பற்றி நாங்கள் படிப்போம். அப்படின்டா இப்போ வலைகள், அடுத்தது புது படகுகள், இது மாதிரி தொழில்நுட்பங்களை பற்றி படிக்கக்கூடியதாய். அடுத்தது ஓசியன்கிராஃபி, அதாவது கடலியல் பற்றி. நாங்கள் எப்படி ஜியோகிராஃபியில் விஷயங்களில் வந்து புவியியல் சம்மந்தமான விடயங்களை படிக்கிறோமோ, அதே மாதிரி கடலியல் சம்மந்தமான விடயங்களை இந்த ஓசியன்கிராஃபின்ற இந்த சப்ஜெக்டில் நாங்கள் படிக்க போகிறோம். அடுத்தது எக்வாகல்ச்சர், இது ஒரு பிரதானமான ஒரு பாடமாக அமைய போகுது. அதாவது நீர்வாழ் உயிரினங்களை வளர்க்குறது சம்மந்தமான ஒரு பாடம் தான் இந்த எக்வாகல்ச்சர். இதை பற்றி நாங்கள் பின்னுக்கு பேசுவோம். அடுத்து வந்து சூழல் பாதுகாப்புகள், அதாவது கடல் சூழல்களை எப்படி பாதுகாக்கிறது, கடற்கரை எவ்வாறு பாதுகாக்கிறது, கொரல் ரீஃப், அதாவது அந்த முருகை கற்பாறைகளை எப்படி பாதுகாக்கிறது, கண்டல் தாவரங்களை பாதுகாக்கிறது, இது மாதிரி சம்மந்தமான விடயங்களை படிக்கிறது தான் சூழல் பாதுகாப்பு சம்பந்தமானது. அடுத்தது மீன்பிடி பொருளாதாரம், இது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ஆகிக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை ஒரு கடலால் சூழப்பட்ட ஒரு நாடுன்றது அடிப்படையில் மீன்பிடி பொருளாதாரம் முக்கியத்துவம் அடையுது, அதை பற்றி படிப்போம். அது இல்லாமல் ஃபுட் சயின்ஸை பற்றியும் நாங்கள் இந்த இடங்களில் படிச்சுக்கிட்டு போவோம். அதாவது அதில் ஃபுட் சயின்ஸில் பிரதானமாக நாங்கள் சீஃபுட் சயின்ஸை பற்றி படிப்போம். அது இல்லாமல் மைக்ரோபயாலஜிகளையும் படிக்கக்கூடியதாக இருக்குது. இது ஏன் இலங்கையில் முக்கியத்துவம் அடையுது, இந்த ஃபிஷரிஸ் அண்ட் மெரைன் சயின்ஸ் ஏன் இந்த கோர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதும் உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்கணும். ஃபிஷரிஸ் அண்ட் மெரைன் சயின்ஸ் நான் நினைக்கிற மாதிரி ஓசன் யூனிவர்சிட்டியில், அடுத்தது ருஹூன் யூனிவர்சிட்டியில், ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் கெலனி யூனிவர்சிட்டியில் ஃபிஷரிஸ் மினிஸ்ட்ரியோட சேர்ந்து செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. அதன் அடிப்படையில் ஏன் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, இலங்கைன்றது ஒரு பிரதானமாக ஒரு தீவாக அமைகிறதால, இந்த இலங்கைன்ற தீவில் எங்களுக்கு எப்படி நாங்கள் எங்களோட இதுகளை செஞ்சுக்கிடுவோம். சாரி இலங்கைன்றது ஒரு தீவுன்றதாலும், அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 1700 கிலோமீட்டர் வந்து கோஸ்டல் சூழப்பட்டிக்கிற ஒரு இடம்ன்றதாலையும் எங்களுக்கு வந்து இது மிகவும் முக்கியமாக இதை பற்றி நாங்கள் படிக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உணவு பாதுகாப்பு, அது தொழில், அடுத்தது அந்நிய செலாவணிகளை நாங்கள் ஈட்டிக்கொள்றதுக்கும் இந்த கோர்ஸ் வந்து எங்களுக்கு முக்கியமாகுது. அந்நிய செலாவணிகள்னா பிரதானமாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் டூனா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அது இல்லாமல் க்ரப் மீட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஸ்ட்ரிம்ப் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி எக்ஸ்போர்ட் சம்மந்தமான இதுகளை படிச்சுக்கிறதுக்கு, இதுகளில் வேலை வாய்ப்புகளை பெறத்துக்கு எங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து
மிகவும் முக்கியமாக அமையுது. அது இல்லாமல் இப்பயே பொறுத்த வரைக்கும் இப்போ வந்திக்கிற புதிய கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னுக்கு இந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீல பொருளாதாரத்தில் மிகவும் முக்கியத்துவம், அதாவது ப்ளூ எக்கானமி. இந்த ப்ளூ எக்கானமிண்டா நான் பெருசாக அதை பற்றி நான் பேச ஃபுல் விளக்கம் படுத்தலை, ஏன்டா அதுக்காகவே பெரிய டைம் ஒன்று போயிடும். அதாவது கடல் வளங்களை நிலையாக நாங்கள் பாதுகாத்தலும் அதை எவ்வாறு கையாளுறது, எப்படி அதை பாதுகாக்கிறது, அதை எப்படி புதுப்பிக்கிறது, இது மாதிரி விடயங்கள் இதுக்கு அரசு அனுசரணை வழங்குது. அதனால அரசாங்கமே அதாவது கவர்மெண்ட்டே எங்களுக்கு புதிய புதிய ஜொப்புகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுது இந்த கோர்ஸ் சம்மந்தமா. சரி, ஓகே. அடுத்தது நாங்கள் இந்த வேலை வாய்ப்புகளை பற்றி பார்த்தோம்டா. இந்த கோர்ஸில் இது வந்து பெரிய அளவுக்கு இன்ட்ரடியூஸ் இல்லாத கோர்ஸ் தானே. அதில் அப்போ எங்களுக்கு இதில் எப்படி வேலை வாய்ப்புகள் கிடைக்குதுன்னு தான் பிரதானமாக என்னோட யார் பேசினாலும் பிரதானமாக என்கிட்ட கேட்குற கேள்வி வந்து எப்படி வேலை வாய்ப்புகள்னு சொல்லி. வேலை வாய்ப்புகளை நான் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்குற நேரம் பிரதானமாக இந்த எக்வா கல்ச்சரல் சம்பந்தமான விடயங்களில் அதிகமான வேலைகள் எங்களுக்கு பறந்து காணப்படுது இலங்கையை பொறுத்த வரைக்கும். அதை நாங்கள் இப்படி பிரிச்சுக்கிறோம். அதாவது அரச வேலைகள் எப்படி இருக்குது, தனியார் வேலைகள் எப்படி இருக்குது, அது இல்லாமல் என்ஜிஓக்கள் எப்படி வேலைகள் இருக்குதுன்னு பார்த்தோம்டா, அரச இதை பார்த்தோம்னா மீன்பிடி அமைச்சரில் ஃபிஷரிஸ் இன்ஸ்பெக்டர், ஃபிஷரிஸ் ஆஃபீஸர் இப்படியான ஜொப்புகளை கொடுக்குறாங்க. இதுகளுக்காக எங்களுக்கு அப்ளை பண்ணணும், இது கெசட் கால் பண்ணி இந்த மாதிரி ஜொப்புகள் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து எங்களோட டிகிரி இருந்தா பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. எங்களோட டிகிரி இருந்தால் எங்களுக்கு அந்த வேலையை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக காணப்படுது. அதுவும் இல்லாமல் அரசு அமைப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த கோஸ்டல் இது இருக்குது, அதாவது கரையோர பாதுகாப்பு திணைக்களங்கள் இருக்குது. அது இல்லாமல் நாரா, அதாவது நாரான்றது ஓசன் யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஓசன் யூனிவர்சிட்டிக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்கிறது நாரா, அதாவது நேஷனல் எக்வாட்டிக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு சொல்லுவோம். அதாவது அரச நீரியல் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி அமைப்புன்னு சொல்லி இது ஒரு கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு அமைப்பு ஒன்று தான். அதாவது கவர்மெண்ட் தான் இதில் ஒர்க் பண்ணால் கவர்மெண்ட் சேவன்ட்டியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதன் பிறகு நிறைய வேகன்சிகள், அதாவது எனக்கு தெரிஞ்சு எங்களோட யூனிவர்சிட்டியில் ஃபிஷரிஸ் அண்ட் மெரைன் சயின்ஸ் முடிச்சுட்டு போன பல ரிசர்ச்சர்ஸ் வந்து இதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் நெக்டான்றது நேஷனல் எக்வாகல்ச்சர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்வாங்க. இது அரச நீரியல் அபிவிருத்தி அமைப்புன்னுவோம். இதுலையும் பிரதானமாக நிறைய பேர் வந்து அரச சைடில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது மீபா, மெரைன் என்வயர்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டின்வோம், கடல் சூழல் பாதுகாப்பு அமைப்புன்னு சொல்லி இதுலையும் அதிகமானவங்க இப்போ வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. கரண்ட்லி இன்னும் நிறைய வேகன்சிகள் கோல் பண்ணுவாங்க எதிர்காலத்தில் சொல்லப்படுது. அது இல்லாமல் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், அதாவது வனஜீவிகள் பாதுகாப்புலையும் எங்களுக்கு வேலைகள் செஞ்சு கொள்ள ஏழுமாய்க்கும். இதில் உதாரணத்துக்கு இப்போ ஹிக்கடுவா இந்த மாதிரி இடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டேர்ட்டில் பாதுகாக்கிறதுக்கான இதுகள் இருக்குது. அங்கெல்லாம் வந்து அதிகமாக வேலை செய்கிறது வந்து ஃபிஷரிஸ் அண்ட் மரைன் சயின்ஸ் முடிச்சுட்டு வந்தவங்க தான் இருக்கிறாங்க. அடுத்தது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸில் எங்களுக்கு இதுகள் இருக்கணும். இதை மாதிரி கவர்மெண்ட்டில் பல எங்களுக்கான அமைப்புகளுக்கு பல டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு எங்களுக்கு வேலைக்கு போகக்கூடியதாக இருக்குது. அடுத்து தனியாரை பார்த்தோம்டா, தனியாரில் பிரதானமாக வந்து எக்வாகல்ச்சர் டெக்னீஷியன் ஆகலும் எங்களுக்கு. அதுவும் இல்லாமல் ஹெச்சரி டெக்னீஷியன், ஹெச்சரின்றது எக்வாகல்ச்சர்ன்றது நீர்வாழ் உயிரினங்களை வளர்த்தல் தான் நாங்கள் சொல்லுவோம். அதாவது இறால் ஐக்கியலும் நண்டு ஐக்கியலும், அது இல்லாமல் மீன் ஐக்கியலும். மீன் அந்த ட்ரிங்கோ மலையில் இருக்குது ஓசியன் பிக்குன்னு சொல்லி ஒரு கம்பெனி. இலங்கையில் சவுத் ஏசியாவிலே ஒரே ஒரு கம்பெனி ஸ்ரீலங்காவில் தான் இருக்குது. அதில் வேலைக்கு போகிறது என்னை வந்து இன்டர்ன் எல்லாமே நான் அங்கே தான் முடித்தேன். அங்கே முடிச்சுட்டு தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடைச்சிச்சு. அதனால் எக்வாகல்ச்சர்ன்றது ஒரு பரந்த விரிந்த, நான் அந்த ஃபீல்டு ஈக்கிறன்றதால நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது ஒரு பரந்த ஃபீல்டு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃபீல்டுன்றதால அதில் அதிகமான வேலை வாய்ப்பு அளிக்குது. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரைக்கும் தப்ரபேன் சீ ஃபுட் இது மாதிரி கம்பெனிகள் வந்து அதுக்கு நிறைய ஆஃபர்களை வழங்கிக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் மெரைன் பயாலஜிஸ்டாக சில நிறுவனங்களுக்கு எடுக்கிறாங்க. சில 5 ஸ்டார் ஹோட்டல்களுக்கு கூட மெரைன் பயாலஜிஸ்டாக எடுக்கிறாங்க இந்த டூரிஸ்ட் வரதால். அடுத்து மட்டும் இல்லாமல் சில இந்த பிரச்சனைகள், அதாவது என்வாயன்மெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் வரதால ஒரு மெரைன் பயாலஜிஸ்ட்டை ஹயர் பண்ணி அவங்க ரிப்போர்ட்டுகள் வச்சுக்கிறதுக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறாங்க. அது இல்லாமல் ஃபிஷ் அண்ட் ஷ்ரிம்ப், அதாவது இறால் மற்றும் மீன்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்கு சம்பந்தமான QCயாக எங்களுக்கு வேலைகளுக்கு போயிடும். அடுத்தது கோஸ்டல் மேனேஜர், அடுத்தது லெபோரட்டரிகளில் எங்களுக்கு வேலைகளுக்கு போகிறதுக்கும் இது வாய்ப்பாகுது. ஏன்னா இது மெரைன் சயின்ஸோட நாங்கள் சேர்த்து மைக்ரோபயாலஜியும் அதிகமாக படிக்கப்படுறதால. அது இல்லாமல் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது சில என்ஜிஓக்களில் வேலைகள் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட படிப்பு முடிச்சுட்டு நீங்கள் ஜாப் தான் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு அவசரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பொறுமையாக நீங்கள் ஒரு எக்கடமிக் சைடில் போகணும், படித்து கொடுக்குற சைடில் ஒரு லெக்சரர் ஆகணும், இப்படியான ஒரு சைடில் அல்லது ஒரு ரிசர்ச்சர் ஆகணும், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், இப்படியான ஒரு ஐடியா இருக்கிற ஆட்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து IUCNல போயிட்டு இணைகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாய்க்கும். அது வேல் ஃபிஷ் இண்டிக்குது. அடுத்தது ஓஷன் வெல்லுன்னு சொல்லி டாக்டர் ஆசா டிவோஸ்ட ஒரு ப்ரைவேட் இது ஒன்று இருக்குது. அடுத்து ப்ளூஸ் ரிசோர்ஸ் ட்ரஸ்ட்டு, வைல்ட் லைஃப் அண்ட் நேச்சர் ப்ரொடெக்ஷன் சொசைட்டின்னு சொல்லி
மெக்ஸ்ன்னு சொல்லி யங் ஜூலஜிஸ்ட்னு சொல்லி இப்படி பல அசோசியேஷன் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க இவங்களுக்கு வேலைக்கு. அதாவது எங்களோட செலவுக்கான சொல்லி அவங்க தருவாங்க, சம்பளம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க எக்ஸ்க்ளூசிவ் எடுத்து யூகே, யூஎஸ்ஏ இது மாதிரி கண்ட்ரீஸ்க்கு அவங்களே அனுப்பி வைப்பாங்க. அப்போ எங்களுக்கு வந்து அவசரம் இல்லை, எங்களுக்கு ஏன் பண்ணுறதுன்றா நாங்கள் அது மாதிரி இதுகளுக்கு சொல்லிடும். நான் கோர்ஸை பற்றி ஃபுல்லாக சொல்லலை. கோர்ஸ்க்கான இது வந்து பயாலஜி இல்லை 3 பாடம் பாஸ் ஆகிது ஸ்டடி ஸ்கோர் அடிப்படையில் தான் இவங்க எடுப்பாங்க. பயாலஜி முடித்தவங்க பிரதானமாக அப்ளை பண்ணுங்கள், இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இவ்வளோதான் இதில் சொல்லணும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை பார்த்தோம்னா நாங்கள் அதிகமாக ஸ்காலர்ஷிப்புகள் தான் இருக்குது. என்ஜிஓக்களில் அதிகமான வேலை வாய்ப்பு கிடைக்குது. எக்வா கல்ச்சரில் நீங்கள் கேஜ் கல்ச்சர் இது மாதிரி விஷயங்களில் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோர்வே, கெனடா அதை மாதிரி ஆஃப்ஷோர் கேஜிகளுக்கு அதிகமாக போயிடும். அடுத்தது நியூசிலாண்ட்லாம் அதிகமாக ஸ்காலர்ஷிப் கொடுத்து அதிகமாக வேலைக்கு ஆட்கள் எடுத்துக்கிட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஆட்கள் எடுத்துக்கிட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் அதை மாதிரி ட்ரை பண்ணணும். அது இல்லாமல் மிடில் ஈஸ்ட்டில் இப்போ நான் சவுதி, அதே மாதிரி துபாய், கட்டார் இவங்களையும் ஆஃப்ஷோர் கேஜிகள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் அதிகமான வேலை வாய்ப்புகள் அங்கேயும் இருக்குது. அடுத்து டூரிஸ்ட் கைடுகளாக எங்களுக்கு போயிடும். எம்எஸ்சி, பிஹெச்டிக்கான அதிகமான இதுகளை கொடுக்குறாங்க. அடுத்து கிளைமேட் சயின்ஸில் இல்லை கிளைமேட் சம்மந்தமான இதுகளுக்கெல்லாம் அதிகமான ஸ்காலர்ஷிப்புகள் வேலை வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடுகளில். இதில் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோன்னா நாங்கள் இதுதான் ஒரு தனியார் துறைன்றதால, இது ஒரு தனிப்பட்ட துறைன்றதால, அது மிச்சம் ஆட்களுக்கு பழக்கமில்லாத துறைன்றதால உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள இயலும். எப்பயுமே நாங்கள் நல்லது மட்டும் பேசாமல் சில இதில் இருக்கிற பிரச்சனைகளையும் பேசுறது நல்லன்ற அடிப்படையில் நான் சில இதுகளில் சேலஞ்சுகளையும் உங்களுக்கு கிடைச்சிக்கிற சின்ன டைமுக்கு சொல்லிட்டு போவோம்னு பார்த்தேன். சேலஞ்சுகளை பார்த்தோம்னா நாங்கண்டா இது வந்து குறைந்த ஒரு நொலேஜிக்கிற ஒரு ஸ்பீடுன்றதால ஸ்ரீலங்காவில் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. அதிக வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் இன்னும் ஸ்ரீலங்கா ஆட்களுக்கு சரியான முறையில் பழக்கம் இல்லாத ஒரு இதாக தான் இருக்குது. அடுத்தது இல்லாமல் அதிகமான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னா நாங்கள் ஃபீல்ட் ஒர்க் தான் அதிகமாக செய்ய வேண்டி வரும். அக்வாகல்ச்சராக இருந்தாலும் நாங்கள் வெளியே போயிட்டு தான் வேலை செய்யணும். அந்த வெளியே போயிட்டு வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃபீல்ட். அப்படி இல்லை வெயிலில் போயிட்டு வேலை செய்யலாம் கஷ்டம் அப்படியான ஒரு டைப்பான ஆட்களுக்கு ஆஃபீஸில் தான் எங்களுக்கு வேலை செய்யணும், லெப்டில் தான் வேலை செய்யணும்னா அப்படி லெஃப்ட் சைடுகளை தெரிவு செஞ்சுட்டு போகணும். அக்வாகல்ச்சர் இந்த மாதிரி சைடுகள் தெரிவு செய்கிறது அவ்வளோ நல்ல இல்லை. அடுத்தது யூனிவர்சிட்டியில் படிக்கிற நேரம் உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் கட்டாயம். ஸ்விம்மிங் வந்து கிரெடிட் இல்லை சப்ஜெக்ட்டுக்கு, ஆனால் கட்டாயம் நீங்கள் ஸ்விம்மிங் செஞ்சே ஆகணும். கேர்ள்ஸாக இருந்தாலும் ஸ்விம்மிங் செஞ்சே ஆகணும். அதனால் நாங்கள் வந்து கேர்ள்ஸுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறதுல சில விடயங்களுக்கு என்னென்னா இது மாதிரி விடயங்கள் இருக்கிறதால கட்டாயம் நீங்கள் ஸ்விம்மிங் செஞ்சு கொடுத்தா தான் உங்களுக்கு அடுத்த செமஸ்டர் போயிடும், அடுத்த டிகிரியும் உங்களுக்கு தருவாங்கன்றதால அப்படி ஒன்று மிக்குது. பாய்ஸ்க்கு வந்து ஹைலி ரெக்கமெண்டட் கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ் தான் இருக்குது. அடுத்து வந்து இது மாதிரி பிரச்சனைகளும் மீக்குது. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கடைசி செஷனில் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ்.